வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்க நான் நம்புகிறேன். நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எக்ஸாக்டாக லாஸ்ட் மந்த் என்னோட பர்த்டேக்கு ஊர்லேருந்து வரும்போது சில பொருள்லாம் வாங்கியிருந்தேன் எக்ஸிபிஷனில் 140 ருபீஸ்னு சொல்லிட்டு. இந்த வாட்டர் பாட்டில் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. 140 ருபீஸ்க்கு இந்த சம்மர் டைம்லாம் ரொம்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். பட் இது வெளியில் பிளாஸ்டிக் இருக்குது, உள்ளே வந்து கிளாஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறதுனால 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த அயன் தட்கா பேன் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சென்னையில் அதை விசாரிக்கும் போது லைக் 450லேருந்து 550 சொன்னாங்க. ஆன்லைனில் நம்ம ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் அங்கே 140 ருபீஸ்க்குங்கும் போது நல்ல டீலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கிட்டு வந்தேன். இது இன்சுலேட்டட் வேக்யூம் ஃப்ளாஸ்க். ஊரில் சித்தி பையனோட பர்த்டேக்காக ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் எங்களுக்கு 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் 2 கலர் இருக்குது, லைக் ஒயிட் அண்ட் பிளாக். ஒயிட் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும், பிளாக் வந்து என்னோட தம்பிக்கும் கொடுத்துட்டேன். பீவரேஜஸ் லைக் காஃபி, டீ அந்த மாதிரிலாம் ஊற்றி வச்சுருந்தோம்னா அதோட சூடு வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வரைக்குமே நல்லா தாங்குது. சப்போஸ் சூப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா லைக் 10 ஹவர்ஸ் வரைக்குமே நல்லாவே இருக்குது. அண்ட் கோல்டான ஐட்டம்ஸ் ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனோம்னா 12 ஹவர்ஸ் வரைக்குமே சில்னஸ் மெயின்டைன் ஆகுது. இதில் நீங்கள் இந்த மாதிரி கூட டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ ஆன்லைன் அண்ட் ஸ்டோரில் இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. 3 பீஸ் செட், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், பேன் அண்ட் க்ளோசிங் லிட்டோட நமக்கு வந்துடும். குவாலிட்டி வைஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால நம்ம டீப் ஃப்ரைலாம் நல்லா பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பேன்லாம் அவ்வளோ எசென்ஷியல். நமக்கு டெய்லி குக்கிங்லாம் நல்லா ஹெவி பாட்டம் கொடுத்துருக்குறாங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. இண்டக்ஷன் பேஸ் குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிஷ் வாஷர் சேஃப். கடாய் அண்ட் பேன் ரெண்டுமே வந்து 24 சென்டிமீட்டர் டயா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அண்ட் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்போ செட்டில் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் எங்கேயுமே ட்ரை பண்ண முடியாது. நான் ஆன்லைன்லையும் செக் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டோர் விசிட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். வித் க்ளோசிங் லிட்டோட இந்த ப்ரைஸ் ஜஸ்ட் 1499க்கு நான் டிமார்ட் வலசரவாக்கம் பிரான்ச்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். கடாய் வந்து நல்லா டீப்பாக இருக்கிறதுனால குழம்புக்கு அண்ட் ஆல்சோ கறி கிரேவிஸ்லாம் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் க்ளோசிங் லிட்டோட இருக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு சமைக்கும் போது. வேறு எந்த லிட்டும் டக்குன்னு போட முடியுமா என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ பேனுக்குமே அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூஸ் எல்லாம் ஹேமர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேனோட ஹேண்டில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் ரெசிஸ்ட் ஆகுது. டிமார்ட்டுக்காக நான் தனியாக ப்ரொமோஷன்லாம் பண்ணலங்க. நான் ஜென்ரலாக அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே வேலிடாக தோணுச்சு. அதனால் உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன்லேயும் மற்ற ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஒரு பொருள் வாங்க போகிறனாலே பல வாட்டி யோசிப்பேன், அதுக்கு நமக்கு தேவையா, நம்ம வீட்டில் முதல்ல இடம் இருக்கா, இப்போ நமக்கு நெசசிட்டியான்னு யோசிச்சுட்டு நான் தான் வாங்குவேன். அண்ட் அதுலேயும் வந்து முக்கியமாக இன்னொருத்தவங்களுக்கு அந்த பொருளை பற்றி ஷேர் பண்ண போகிறோம்னா நான் பல வாட்டி யோசிப்பேன். இப்படி தான் இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லையுமே இவ்வளோ குவாலிட்டியாக நல்லா இருக்குங்கிறதுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்குமே அது நெசசிட்டி இருந்தால் தான் நீங்களும் வாங்க முடியும். சும்மா ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்க நம்ம என்ன குடோனா நடத்திக்கிட்டு இருக்கோம். பேசிக்கான ஒரு விஷயம் தானே. ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளுக்கான அந்த யூஸ்ஃபுல் தேவை நமக்கு இருக்காதுன்னு தான் ஃபஸ்ட்டு யோசிப்போம். என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி நாளே லஞ்சுக்கு என்ன வேணுங்கிறத மெனு கொடுத்துட்டாரு. அவரோட ஃபேவரட் வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு பூசணிக்காய் போட்டு கூட்டு மாதிரி ரெடி பண்ணிடலாம், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்னு. அண்ட் ஆல்சோ பூசணிக்காய் போட்டு கூட்டு பண்ணிட்டோம்னா எனக்கு இன்னொரு வேலையும் மிச்சம். லைக் பாப்பாக்கு அதுவே சாப்பாட்டில் பிசைஞ்சு ஊட்டி விட்டுடலாம். அவளுக்கு தனியாக வேறு எதுவும் செய்ய வேணாம். ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் என்னோடய குக்கிங் பேஜில் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருக்கீங்க. லைக் பாப்பா வச்சுட்டு நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க, அதுவும் 2 வயசு 1 வயசு இருக்கும் போதெல்லாமே நீங்கள் குக்கிங் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இதை நீங்கள் பண்ணீங்க ரெகுலராக அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் நான் கட்டிங் அதெல்லாம் பண்ணும்போது அவள் கூடவே தான் இருப்பாள். அப்போ வந்து இன்னும் குட்டி பாப்பாங்கிறதுனால கால்கிட்ட கீழேயே இருப்பாள். இப்போ வந்து நடக்கிறா, அவளுக்குலாம் எட்டுது எல்லாமே. பட் இப்போவுமே நீங்கள் கேட்கலாம், கட் பண்ணுறீங்க பாப்பா அங்கேயே கையெல்லாம் நீட்டிகிட்ருக்குறாளேன்னு. நான் கட் பண்ணுற ஏரியா அந்த இடம் வந்து அவளுக்கு கை எட்டவே எட்டாது. நான் உள்ள சென்டரில் டேபிளில் வச்சு தான் பண்ணுவேன். ஸோ அவளோட லென்த் வந்து அவ்வளோ தூரம் வராது கை. அதனால தான் நான் வந்து அவள் பக்கத்துலேயே இருக்கும்போது கூட சமைப்பேன். அண்ட் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செய்வேன். சமைக்கிறதுக்கு பண்ணும்போது ஸ்டவ்வு கிட்ட அவளை கூட்டிகிட்டு போக மாட்டேன். அண்ட் முக்கியமாக பாப்பாலாம் இருக்கும்போது அவளை தூக்கி வச்சுட்டே தான் சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். பல நாள் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது ஹாலில் விட்டுட்டு நம்ம போய் பண்ணிட்டு இருந்தால் கூட ரொம்ப பயமாக இருக்கும். அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு டக்குன்னு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமாக சமைக்கும் போதுமே லைக் இந்த கடுகு தாளிக்கும் போது வெங்காயம்லாம் டக்குன்னு போடும் போதெல்லாம் அவளை பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டேன். வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி அரைச்சிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். டக்குன்னு மார்னிங் டைம்லாம் ஈஸியாக
ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் சேர்த்து அதை தாளிச்சதுக்கு அப்புறமா நல்லா பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். பக்கத்தில் இன்னொரு பர்னரில் பேன் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை ஃபுல்லாக வந்து நம்ம வதக்கிக்கலாம். அந்த வழுவழுப்பு தன்மை அப்போ தான் போகும். இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு க்ளோசிங் லிட் போட்டு மூடி கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அப்பப்போ எடுத்து லைட்டாக கலரி மட்டும் விட்டுடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிட போகுது. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலர்னதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுட்டேன் பூசணிக்காய் கூட்டுக்காக. நீங்களும் என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். அடுப்பில் வச்சுட்டு சைமல்டேனியஸாக தான் நான் எல்லா வேலையுமே செய்வேன். எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு போய் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுன்னா ப்ரெப் டைமு, அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்காகும். அப்போ நம்ம ஃப்ரீயாக தானே இருப்போம். ஸோ நான் எப்போவுமே வந்து சமைக்க தான் நான் வந்துட்டு கட் பண்ணுறது எல்லாமே செய்வேன். இப்போ கூட பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து பருப்பு வேக வச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜிலேருந்தே பூசணிக்காவை எடுக்க வந்தேன். அதுக்குள்ளே இவ வந்துட்டா பாப்பா, அதை எடுத்து கொடுங்க இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வந்து ஃப்ரிட்ஜையே வந்து இழுத்து போட வைப்பா. அப்புறமா அங்கே ஆல்ரெடி கட் பண்ணி ஸ்டோர் பண்ண பூசணிக்காய் பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இது கூட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணால் தான் பாப்பா சாப்பிடுவா அப்படிங்கிறதுனால சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஒரு டிவி ஷோவில் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, லைக் பணம் கொடுக்குற தைரியம் வந்து உலகத்தில் எதுவுமே நமக்கு கொடுக்காதுன்னு. அது 100% ட்ரூ தான். பட் எனக்கு அதுலேயுமே ஒரு ஒப்பாமை இருக்குது. அண்ட் அதில் அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் 15 இயர்ஸ்க்கு அவர் ட்ரெஸ்ஸே வந்து வாங்கிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த நிமிஷம் வாழ்க்கை வந்து நமக்கு கேரண்டியே கிடையாது. ஸோ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறோமா, நமக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோமான் இருக்குது. பிகாஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து மூச்சு விட கூட முடியாமல் எல்லாத்தையுமே நான் சேர்த்து ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், மாடிப்படி வீடு. அதுக்கு ஒரு 70 வயசு ஆகுது. அந்த 70 வயசில் என்னால் நிம்மதியாக அந்த மாடிப்படி ஏறி இறங்குறதுக்கு என்னால் முடியாது. திரும்பி பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் நமக்கு மெமரிஸே எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஒரு எங்கேயுமே வெளியில் போயிருக்க மாட்டோம், ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்க மாட்டோம், ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்ருக்க மாட்டோம். ஒரு 70 இயர்ஸ்க்கு எப்படி இப்போ வீடு படிக்கட்டு ஏறி இறங்க முடியாதுன்னு சொல்கிறோன்னா, அந்த மாதிரி அந்த டைமில் நம்மளால் ட்ராவலும் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது, ஃபுட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இந்த ஏஜில் தான் நமக்கு எல்லாமே பண்ண முடியும், சேவிங்ஸும் நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணி நம்ம அதுக்காக செலவு பண்ணுறதா நம்ம 40 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தாலும் நம்ம லைஃப்பில் இவ்வளோ பண்ணியிருக்கிறோங்கிறது நமக்கும் திருப்தியாக இருக்கும். நம்ம சேவிங்ஸும் பண்ணியிருக்கோங்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸும் க்ரியேட் ஆகும். எனக்கு இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வழகாப்பு இருக்கு, வா கிளம்பலான்னு. ஆக்சுவலி வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செம்மையாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. எப்படி பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வர போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தா சரியான மழை வந்துடுச்சு. திடீர்னு எங்கேருந்துப்பா நீ வந்தன்ற மாதிரி தான் இருந்தது. அதுலேயும் என்னோட ஹஸ்பண்டுக்கு பயங்கர ஹாப்பி. 1 வீக் ஆகிடுச்சு கார் வாஷ் பண்ணாமல் இருந்தது. அப்படியே நம்ம கிளம்புறோமே ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ மழை வந்ததுனால கார் அதுவாகவே வாஷ் ஆகிடுச்சு. வர்ண பகவானே என்னை காப்பாற்றிட்டாருன்னு ஒரே ஹாப்பினஸில் இருந்தார். செம்மையாக மழை பெய்யுது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வெயிலில் மாட்டிப்போம் நினச்சோம் இன்றைக்கி. பட் சரியான மழை இருந்தது. ஆமாம், பயங்கரமாக வெயில் இருக்கும். கன்ஃபார்மாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் பயங்கரமாக வெயில் இருக்கும்னு நினச்சோம். அண்ட் டிராஃபிக் வேறு பயங்கரமாக இருக்கும்னு நினச்சோம். மழை வந்ததுனால பைக்கில் வந்துடுங்க எல்லாருமே வந்து ஓரமாக நின்றுட்டாங்க. ஸோ அதனால் ரோட் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் போகும்போதே ஃபங்க்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நாங்கள் போய் ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டு தான் வந்தோம். இந்த மாதிரி எதிர்பாராமல் வர மழை உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லைனா கடுப்பாக இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி 2 வீலரில் வந்திருக்காங்க எல்லாருக்கும் கடுப்பாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃபீஸ்க்கு நிறைய பேருக்கு லேட் ஆகிருக்கும். அண்ட் ஃபங்க்ஷனில் வளகாப்பு ஸ்பெஷல் ஐயர் வீட்டு சாப்பாடு சொல்லவா வேணும். 5 வகை கலர்ன சாதம், கூடவே வந்துட்டு பருப்பு சாம்பார்லாம் வச்சுட்டு சும்மா அசத்திட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கீழே பார்க்கிங்லேயே பாப்பா கூட நல்லா விளையாடிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அன்யூஷுவலாக அன்றைக்கி பயங்கர காற்றாகவும் இருந்தது. மழை மட்டும் இல்லாமல் பயங்கர சூறக்காற்று மாதிரி அடிச்சுது. இது எக்ஸாக்டாக என்றைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னா ஏப்ரல் 16. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நீங்களும் ஃபேஸ் பண்ணிங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி.
நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்து தான் வச்சுருக்கிறேன், லைக் லாங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸுக்கு. பட் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் வந்து டைமே இருக்க மாட்டேங்குது. பாப்பா தூங்குனதுக்கப்புறம் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். அதனாலேயே வந்து எனக்கு ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எப்படியாவது லாங் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்.